ஆண்டவர் ரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக்கும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். இயேசு சொன்ன வார்த்தை. நாம் குற்றவாளி ஆகாமல் இருக்கணும்னா மற்றவங்களை பிளேம் பண்ணக்கூடாது, குற்றவாளியாக உடனே தீர்த்திடக்கூடாது என்று பார்த்தா யாரை பார்த்தாலும் குற்றம் சாட்டுவதற்குள் முந்திக் கொள்கிற கூட்டம் எப்பவுமே உண்டு. இம்மீடியட்டா அவங்க அப்படி பண்ணாங்க, உங்களுக்கு தெரியுமா, இதெல்லாம் இவங்க அப்படிதான் நிறைய பேசுவாங்க. இல்லாத வீடுகளில் உட்கார்ந்தாலே 2 பேர் சந்தித்தாலே கொஞ்ச நேரத்துல யார் கதையாவது யார் குடும்பத்தையாவது வீட்டுக்குள்ள இழுத்து டேபிள் மேல வச்சு பேச ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு அதை தான் பாக்குறோம். ஆண்டவர் அதில் பிரியப்படுகிறவர் அல்ல. இந்த பழக்கம் இன்னைக்கு இல்ல, ஏதேன்ல இருந்தே ஆதாம்கிட்ட இருந்தே வந்ததாக நம்ம இங்க பார்க்க முடியும். வேதத்தில் பார்க்கும் பொழுது புசிக்க கூடாதுன்னு சொன்ன பழத்தை அவங்க கனியை புசிச்சுட்டாங்க. ஆண்டவர் ஏதேன்ல ஆதாம் நீ எங்க இருக்கிறான்னு சொல்லி கேட்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், நான் நிர்வாணியா இருக்கிறனால இப்ப நான் ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டு பதில் சொல்லுகிறான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல பார்க்க முடியும். அதுலயும் 11ஆம் வசனத்துல ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிற ஆதாமை பார்த்து, புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். நான் ஒரு கனியை நீ புசிக்க கூடாதுன்னு சொன்னப்பா, நீ அதை புசித்தாய். என்ன சொல்லணும்? புசித்தேன் ஆண்டவரே அல்லது இல்ல அப்படின்னு சொல்லி அதற்கு ஆன்சர் கொடுக்கல. அதுக்கு பதிலா என்ன பண்றாரு, வேறொரு காரியத்தை சொல்றாரு. அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள். பாருங்க, இன்னொரு ஆளை உள்ள கொண்டு வராரு. என் மனைவி கொடுத்தால நாங்க தப்பு பண்ணிட்டு ஆண்டவர் 2 ஒத்துக்கலாம், இறங்கி போயிருக்கலாம். அவர் என்ன சொல்ல, நாம் காரணம் இல்லை இதற்கு, நீர் என்னோடு கூட இருக்கும்படியே கொடுக்கப்பட்ட அந்த ஸ்திரீ என்று சொல்லுகிறான். எலும்பானவன் மாம்சமானவள் அதெல்லாம் விட்டுட்டு அந்த ஸ்திரீயானவள் ஒரு அந்நியரா பார்த்துட்டு கனி எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்கிறார். பாருங்க, அன்னைக்கே அந்த பழக்கம் வந்துருச்சு. அந்த சுபாவம் தான் இன்னைக்கு நம்ம ஜீன்ல இருந்து தொடருது. டக்குன்னு நாம் தப்பித்துக்குள்ள யார் மேல பழிய தூக்கி போட்டு போயிருவோம், அல்லது மற்றவங்களை அற்பமா ஒரு மாதிரி சொல்லி காமிப்போம். இந்த சொல்லி காமிக்கிறது தான் இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கிறத பார்க்க. ஆண்டவர் இதில் பிரியப்படுவதில்லை. நாம் எப்படி இருக்கிறோம்? ஒரு முறை வல்லமையா பயன்படுத்தப்பட்ட ஊழியக்காரர் D.L. மோடியும் அவருடைய ஒரு போதகரும் நடந்து போயிட்டே இருந்தாங்களாம். நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு குடிகாரன் ரொம்ப குடிச்சு வெறிச்சு போதையில் அப்படி விழுந்து கிடந்து புலம்பிட்டு இருக்கிறான். புலம்பிட்டு இருக்கும்போது உடனே அந்த போதகர் இருக்கார D.L. மோடியோட போதகர் என்ன பண்றாரு, நேரா அவன் நிற்கிற சூழ்நிலையை பார்த்து D.L. மோடிட்ட சொல்றாரு, மிஸ்டர் D.L. மோடி, இந்த குடிமகன் யார் தெரியுமா? உம்முடைய பக்தன். உம்முடைய வார்த்தையின் மூலமாகத்தான் ஒரு நாள் கிறிஸ்தவன் ஆனான். நீ பாருங்க பரிதாபமா அப்படி கிடக்கிறான்னு சொல்லி கொஞ்சம் கிண்டலும் பரிகாசமா ஒரு மாதிரி அலட்சியமா அதை வார்த்தை சொன்ன உடனே D.L. மோடி உடனே ரியாக்ட் பண்ணல. அவருக்கு பதில் என் வேலை தான்ப்பா நான் செஞ்சேன், அப்படிதான் எதுவுமே சொல்லல. அவர் சிரித்து கொண்டே சொன்னாராம், எனது பக்தனா இவன் இருந்தானா இந்த நிலைமையில தான் இருப்பான். என்னுடைய பக்தன் தானே நீங்க சொல்றீங்க, உங்களுடைய பக்தன் நான் விழுந்து குடிச்சிட்டு கிடக்கிறான். D.L. மோடியுடைய பக்தனா இருந்தா இந்த நிலைமையில தான் இருப்பான். ஆனா இயேசுவின் பக்தனா இருந்து இயேசுக்கு தன்னை வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருப்பானா ஒருபோதும் எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. அதனால எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைங்க மாதிரி அவர் சொல்லிட்டு போயிட்டே இருந்தாராம். யோசித்து பாருங்களேன், இன்னைக்கு நாம நினைக்கிறோம், இன்னைக்கு அநேக நேரம் அப்படிதான் பார்ப்போம். நம்முடைய ஆத்மா, என்னுடைய சபை, எனக்குள்ளது அப்படி நிறைய காரியங்கள் நமக்குண்டு வைப்பாளது. சில நேரம் குறிப்பிட்ட கூட்டத்தை இவங்களாம் அவங்கள சார்ந்தவங்க. இது ஆண்டவர் பிரியப்படவில்லை. மாறாக மற்றவர்களை குற்றப்படுத்தாண்டா நாம குற்றவாளியா மாறிடுவோம். மற்றவர்களை விடுதலை பண்ணும்போது நமக்கு விடுதலை உண்டாயிருமா. நிறைய காரியங்கள் ஆண்டவர் வேதத்தில் நமக்கு சொல்லியிருக்கிற இந்த நாள்ல இந்த சிந்தனையை நம்ம எடுத்துக்குவோம். மற்றவங்க எதுனாலும் சரி ஆண்டவர்கிட்ட நேரம் நடத்திடுவோம். என் மூலமா, என்னுடைய பிரயாசத்துல, என்னுடைய பலத்தினால, என்னுடைய ஞானத்தினால இல்லவே இல்லை, கர்த்தருடைய கிருபையினால, அவருடைய பலத்தினால, அவருடைய இரக்கத்தினால சொல்லி பாருங்களேன். எல்லா காரியங்களும் அழகா நடக்கிறது நீங்க பார்க்க முடியும். சொல்லி காமிக்க மாட்டீங்க. மற்றவங்க அப்படியே சொல்லி காமிச்சா கூட நீங்க பாதிப்பு உங்களுக்கு வரவே வராது. எந்த காரியத்துல சோர்ந்து போக மாட்டீங்க. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, அநேக நேரம் நாங்க மற்றவர்களை குற்றவாளி எடுத்து இருக்கிறோம். அநேக நேரத்துல நாங்க மற்றவர்களை குறை சொல்றோம். அவங்களுடைய குறைவுகள் தான் எங்க கண்கள்ல படுதுப்பா. உடனே அப்படியே பேசிருந்தோம். அப்படி அல்ல, காயப்படுத்துகிறோம். அப்படி அல்ல, காயம் கட்டுகிறவர்களாய், விடுதலை பண்ணுகிறவர்களாய், மற்றவர்களை பாராட்டுகிறவர்களாய், மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறவர்களாய் எங்கள் வார்த்தைகள் இருக்கட்டும். அந்த கிருபையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும்ப்பா. அன்பு சகல பாவங்களை மூடுன்னு சொல்லப்பட்டிருக்குதுப்பா. குத்தி பேசுவது, மற்றவங்களை ஒரு மாதிரி குறை சொல்வது, பிரச்சனை ஏற்படுத்துவது, கலகம் ஊட்டுவது, இந்த சிந்தனைகள், இந்த செயல்கள், இந்த மாம்சக்கிரியெல்லாம் எடுத்து போடுங்க. நாங்கள் ஒரு வேலை தவறு செய்வது நாங்கள் உங்களுடைய பாதத்தில் விழுந்து அதை ஏற்றுக்கொண்டே ஐம் சாரி, அந்த இலக்குமாரன் சொன்னது போல உமக்கு முன்பாகவும் பரத்துக்கு விரோதமா பாவம் செய்தன்னு சொல்லி அறிக்கை பண்ணி அதை விட்டு விட்டது போல கிருபை கொடுங்க. வழி நடத்துங்க. தாழ்த்தி ஒப்புக்கொள்கிறேன் இயேசு நாமத்தில் பிதாவே,
ஆமேன் ஆமேன். மற்றவர்களை அற்பமா எண்ணி சொல்லி காமிக்காதங்க. இவங்கெல்லாம் அப்படித்தானே? இல்லவே இல்லை. மேன்மையா பார்ப்போம், நல்லவைகளை பேசுவோம், தைரியம் கொடுப்போம், குற்றப்படுத்தாதபடி அவங்களுக்கு ஒரு நல்ல குணங்களை எடுத்து காண்பிச்சு பாராட்டி பாருங்களா, எல்லாமே நல்லதா மாறிடும். விடுதலை பண்ணுவோம், விடுதலை நாம பெற்றுக்கொள்ள முடியும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமா நாளை தினம் சந்திப்போம்.